மாசில்லாத சுத்தமான பக்தி. யாக்கோபு 1 அதிகாரம் 27 திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாய் இருக்கிறது. திக்கற்ற, அதாவது ஆதரவற்ற பிள்ளைகள் இருப்பார்கள், விதவைகள் இருப்பார்கள். இவர்களுடைய உபத்திரவத்திலே அவர்களை விசாரிப்பதும் உதவி செய்வதும் தான் தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாக இருக்கிறது. அதே வேளையில் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளவும் வேண்டும் என்றும் இந்த வசனம் சொல்லுகிறது. இதுதான் மாசில்லாத சுத்தமான பக்தியாக தேவனுக்கு முன்பாக காணப்படும். தேவனுக்கு முன்பாக காணப்பட வேண்டிய மாசில்லாத சுத்தமான பக்தியில் நாம் அனைவரும் குறைவுபட்டவர்களே. இப்படிப்பட்டவர்களை விசாரியாமல் இருப்பதற்கு நாம் அனைவரும் தகுந்த காரணங்களை வைத்திருப்போம். தன்னை கவனிக்க ஒருவரும் இல்லை என்ற குற்றச்சாட்டை நாம் அனைவரும் வைத்திருப்போம். நாம் இந்த விஷயத்தில் நம்முடைய இருதயம் மனமாறுதல் அடைய வேண்டும். இல்லையேல் சுயபரிதாபம் என்ற மாய வலையில் இருந்து நாம் தப்ப முடியாது. பசியாயிருந்தேன், தாகமாயிருந்தேன், அந்நியனாயிருந்தேன், வஸ்திரம் இல்லாதிருந்தேன், வியாதி உள்ளவனாயிருந்தேன், காவலில் அடைக்கப்பட்டவனாயிருந்தேன், நீங்கள் என்னை விசாரிக்க வரவில்லை என்று இயேசு கிறிஸ்துவின் குற்றச்சாட்டை நியாய தீர்ப்பு நாளில் எதிர்கொள்ள வேண்டியதாயிருக்கும் என்று மத்தேயு 25 முதல் 46 வரை உள்ள வசனங்களில் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். இந்த குற்றச்சாட்டிலிருந்து தப்பித்து கொள்ள நாம் செய்ய வேண்டியதை தேவனுடைய சமூகத்தில் அறிந்து கொள்ள பிரயாசப்படுவோம். 1 பேதுரு 4 சொல்லியிருக்கிறபடி தேவன் உங்களுக்கு தந்தருளும் பலத்தின்படி உதவி செய்யுங்கள். இதை செய்ய நீங்கள் ஆயத்தப்படும் போதே பரிசுத்த ஆவியானவர் உங்களை பலப்படுத்தி இந்த நற்கிரியையில் வழிநடத்த ஆரம்பித்து விடுவார். அது மிகவும் எளிதானதுதான். மாசில்லாத சுத்தமான இந்த பக்தியை நாம் தேவனுக்கு முன்பாக ஏறெடுப்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.